இந்த ஈஸியான ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு அவல். நான் வந்துட்டு இங்கே கொஞ்சம் மெலிசான அவல் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப திக்காலாம் எடுக்கல. 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இதில் அவல் இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு கட்டி பிடிச்சிருக்கா இல்லை சரியாக தெரியாது. அதனால் விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு வந்துட்டு பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கிளறினதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஊற விடணும். அப்போ தான் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக ஊறி அந்த அவல்லாம் தண்ணி இழுத்துட்டு வரும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ மாவு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சேன். ஸோ அரைச்ச மாவு வந்துட்டு நான் அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். தண்ணிலாம் ரொம்ப விடக்கூடாது. இப்போ நான் வந்துட்டு 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் திக்கான அவல் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட வேண்டியது இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சாரி, அதில் 1/4 கப்புன்னு போட்டுட்டேன். பேக்கிங் சோடா கலந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நான் ஒரு இரும்பு கல்லில் வந்து ஜஸ்ட் சும்மா ஊற்றப்ப மாதிரி அப்படியே ஊற்றிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். இதை சுற்றி எண்ணெய் விட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு திருப்பி போட போகிறதில்ல. ஸோ மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் நல்லா வந்துட்டு கொஞ்சம் பொசன்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும் நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. மேல் பக்கம் தன்னால் வெந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ராகி செட் தோசை ரெடி. இது வந்துட்டு நான் தக்காளி சட்னி கூட சர்வ் பண்ணேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.